அண்ணா பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்ற கல்லூரிகளுள் மிக குறுகிய காலகட்டத்திலேயே ஈடு இணையற்ற வளர்ச்சியும் சாதனைகளையும் தன்வசப்படுத்திய கல்லூரி. சமீபத்தில் பல்கலைக்கழக மானியக்குழு எமது கல்லூரிக்கு 2025 முதல் 2035 வரை தன்னாட்சியை வழங்கியுள்ளது. நாக், NBA மற்றும் ISO எனும் பலதர சான்றிதழ்களை பெற்ற கல்லூரி. நாக் தரவரிசையில் ஏ பிரிவும் சிவில், CSE, ECE, ட்ரிபிள் மெக் ஆகிய 5 துறைகளில் NBA தர சான்றுகளை பெற்று BE சிவில், CSE, ECE, ட்ரிபிள் மெக், சைபர் செக்யூரிட்டி, பிடெக் IT, AIDS, VLSI டிசைன் அண்ட் டெக்னாலஜி, ME CSE, PhD in CSE, ட்ரிபிள் மெக் ஆகிய துறைகளை அறிமுகப்படுத்திய கல்லூரி. AAA College of Engineering and Technology, providing degree with career. Sivakasi, counseling code 4680. அந்த வல்லரக்கனுடைய ஆட்சியிலே என்னதாயே 12 வருஷமா மழை பெய்யாம நாளி உருண்ட பஞ்சம், நாயகனை தோற்ற பஞ்சம், உலக்கு உருண்ட பஞ்சம், உடையவனை தோற்ற பஞ்சம், ஆளாக்கு உருண்ட பஞ்சம், ஆளனை தோற்ற பஞ்சம். ஆடு மாடு அத்தனையும் வித்தாச்சு, எல்லாத்தையும் வித்தாச்சு. குடியிருக்க வீடு இல்ல, குடிக்க கஞ்சி இல்ல, சட்டி ஒட்டி சாமான பூரா வித்தாச்சு. ஆமா, என்ன பஞ்சத்துல என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் செய்ய முடியல. பஞ்சமோ பஞ்சம். பொம்பளைய தாலியிலிருந்து பீலி வரைக்கும் வித்தாச்சு. அது என்ன பீலி? பீலினா காத்துல அந்த காலத்துல பெருசு போட்டிருக்கும் பாரு. என்னது? காது ஒரு இடம் கூட தெரியாத அளவுக்கு காது முழுக்க தங்க பொருள் போட்டிருப்பாங்க. அடுக்கி இருப்பாங்க. ஆமா, மேல கீழே கொப்பு காது, அந்த காது, ஒட்டு காதுன்னு அதுக்கு என்னென்னவோ பேர் உண்டு. இப்ப குத்துறமே சைடு காதுன்னு, அது மாதிரி வருஷம் குடிச்சிருவாங்க. காது முழுக்க தங்கமாத்தான் இருக்கும். ஆமா, அந்த காலத்துல நல்ல வேலை. இந்த காலத்துல காத்தோட அறுத்துட்டு போயிருவாங்க. அத்தனை பொருளையும் வித்தாச்சு. பார்த்தார் குடிமக்கள் எல்லாம். இந்த பாவிப்பை என்னைக்கு ஆட்சியில வந்து உட்கார்ந்தாரோ அன்னையில இருந்து மழையும் பெய்யல, தண்ணியும் கிடைக்கலையே, பஞ்சமோ பஞ்சமா இருக்கே என்று குடிமக்கள் எல்லாம் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் சரி வல்லரக்கன் பார்த்தார். பஞ்சத்திலே மக்கள் கஷ்டப்படுவதை தெரிந்தும் சரி இந்த பாவிப்பை என்ன பண்றான் தெரியுமா? என்ன பண்ணா? தன்னுடைய அமைச்சர்களையே அழைத்தான். அப்பா மந்திரிமார்களே, மகாராஜா, அதாவது 55 தேசத்து சிற்றரசர்களும் மக்களும் நமக்கு வரிப்பணத்தை கட்டல. வரிப்பணம் செலுத்தலையா? ஆமா. சரி, ரொம்ப நாள் வரிப்பணம் கட்டாம இருக்கு. சரி, நாங்க என்ன செய்யணும்னு சொல்றீங்க? இப்பவே போய் குடிமக்கள்கிட்ட போய் வரிப்பணத்தை வசூல் பண்ணிட்டு வாங்க. இந்த நேரத்திலயா? ஆமா. இந்த நிலைமையில எப்படி மகாராஜா போய் வரிப்பணத்தை கேட்கறது? என் நிலைமைய பத்தி உனக்கு என்னடா பிரச்சனை? அவங்கள பார்த்தா பாவமா இருக்கு மகாராஜா. வரிப்பணத்தை வாங்குறதுக்கு பாவ புண்ணியம் எல்லாம் பார்க்க முடியாது. பாவம் பார்த்தா வரிப்பணம் வாங்க முடியாது. சரி சரி சரி. 12 வருஷமா வரிப்பணம் கட்டாம இருக்கு. இப்பவே போய் சரி வரிப்பணத்தை வசூல் பண்ணிட்டு வாங்க. ஆகட்டும் மகாராஜா. அவர்கள் கொடுக்க மறுத்தால் அவனை அட்டிச்சு இழுத்து வாங்கிட்டு வாங்க என்று அரக்கன் உத்தரவிட்டார். சரி, அந்த அரக்கனுடைய அமைச்சர்கள் எல்லாம் என்னம்மா பண்றாங்க? குடிமக்களிடத்திலே வரிப்பணத்தை வசூல் பண்ண வேண்டும் என்று எங்கு வருகிறார்? வருகின்றார்கள். 55 தேசத்து குடிமக்களிடத்திற்கு வந்தார். என்ன கேட்கிறார்? எப்படி அம்மா கேட்டாங்க? அப்பா குடிமக்களே, மந்திரி, எங்க மகாராஜாவோட உத்தரவு என்ன தெரியுமா? என்ன உத்தரவா? உத்தரவு அல்ல, உத்தரவு. உத்தரவா? ஆமா. என்ன உத்தரவு? நீங்க ரொம்ப நாளா எங்க மகாராஜாவுக்கு செலுத்த வேண்டிய வரிப்பணம் நீங்க செலுத்தலையா? ஆமா, 12 வருஷமா எங்களால செலுத்த முடியல. வரிப்பணம் பாக்கி இருக்கா? ஆமா ஆமா, இருக்கு. அதனால நாங்களும் ஒத்துக்கிடுறோம். அந்த வரிப்பணத்தை வசூல் பண்ணிட்டு வர சொல்லி எங்க மகாராஜா எங்களை அனுப்பி இருக்கார். வரிப்பணத்தை வசூல் பண்ண சொன்னாரா? ஆமா. மந்திரி, மகாராஜாவுக்கு தான் ஒண்ணும் தெரியல, உங்களுக்கும் எங்க நிலைமை புரியலையா? குடிமக்கள் எல்லாம் பார்த்தார்கள். ஐயா அரக்க மகாராஜனுடைய மந்திரிமார்களே, என்ன எங்க நிலைமை உங்களுக்கு தெரியலையா? எனக்கு தெரியுது, என் மன்னனுக்கு தெரியலையே, நான் என்ன செய்யட்டும்? வானம் ஒளியல, பூமி விளையல, காடு விளைஞ்சாத்தானே நாடு செழிப்பா இருக்கும். ஆமா ஆமா, அது எனக்கு தெரியுது. வானம் ஒளியட்டும், பூமி விளையட்டும், உங்களுக்கு செலுத்த வேண்டிய வரிப்பணத்தை வட்டியோடு வசூல் பண்ணி கொடுத்துறோம். வட்டியோட கொடுக்க போறீங்க? நாங்க வட்டி கடை நடத்திக்கிட்டு இருக்கோம் நினைச்சியா? இல்ல, இப்ப கொடுக்கறதுக்கு எங்ககிட்ட வழி இல்ல. வரிப்பணம் கொடுத்தாச்சு இல்லைன்னா உங்களை கிட்டி போட்டு சவுக்கால் அடிச்சு வசூல் பண்ணுவோம். அப்படியா? குனிய வச்சு தலையில கல்லை ஏத்துவோம்.
குடிமக்கள் எல்லாம் பார்த்தார்கள். பசியோடையும் பட்னியோடையும் கிடந்து சாகிறத விட இந்த அரக்கனை ஒரு கை பார்த்துட்டு சாவோம். இந்த அரக்கனோட போர் உறுதியா என்ன? நாம நிலைமைய தெரிஞ்சிடும். வரிப்பணத்தை வசூல் பண்ணிட்டு வர சொல்லி அனுப்பினவன் இப்பேற்பட்ட கொடியோடைய ஆட்சியிலே நம்ம வாழணுமா? உயிர் வாழ்றதை விட அவனா நாமளான்னு போட்டு பாத்துருவோம். ரெண்டுல ஒண்ண பாத்திர வேண்டியதான் என்று குடிமக்கள் எல்லாம் படை திரண்டு வருகிறார். சரி, பார்த்தார் அமைச்சர்கள் எல்லாம். மோசம் வந்துருச்சே. எங்கே வருகின்றார்? எங்கேம்மா வந்தாங்க? ஓட்டம் நல்ல பெருநாடையா ஓடி வாரார் வந்தேரிமார் பெருநடையாய் ஓடி வாரார் அரசனுடன் அரண்மனைக்கே அமைச்சர்களோ வந்தல்லவா மன்னனான அரக்கனையோ வந்தேரிமார் கண்ணில் கண்டே நடந்ததோரே விஜயமாரை நலமுடனே எடுத்து உரைத்தார் சிவகமாரை. மகாராஜா ஆபத்து ஆபத்து மகாராஜா ஆபத்து. யாருக்கு பொத்து? யாருக்கு பொத்து? ஆபத்தில் ஆபத்து. யாருக்கு ஆபத்து? என்ன மந்திரி சொல்றீங்க? நமக்குத்தான் பெரிய ஆபத்து. நமக்கு எப்படி ஆபத்து வரும்? கிணறு விட்டு பூதம் கிளம்பின கதையா ஆயிப்போச்சு. என்ன சொல்றீங்க மகாராஜா? என்ன? பாவம் குடிமக்கள் சிவான்னு இருந்தாலும் இருந்திருப்பாங்க. நீங்க தான் வம்புக்கு இழுத்து விட்டு காரியத்தை கெடுத்துட்டீங்க. நான் வம்பு கழுத்தன, அதுக்காக வரிப்பணம் கேட்க வேண்டாமா? மகாராஜா, ஏன் கஜானா பூரா காலியா உருண்டுகிட்டு கிடக்கு? நம்ம கஜானா காலியா கிடக்குங்கிறதுக்காக பசியும் பட்டினியுமா வாழ்ற குடிமக்கள்கிட்ட போய் வரிப்பணத்தை கேட்டு வசூல் பண்ண போய் சரி, இப்ப என்னாச்சு? அடிச்சு இழுத்துட்டு வான்னு சொன்னீங்க. ஆமா, இழுத்துட்டு வந்தீங்களா அவங்களை எல்லாம்? கிட்டி போட்டு அடிப்போன்னு சொன்னதுதான். என்னாச்சு? குடிமக்கள் எல்லாம் நம்மோடு போர் புரிய படை திரண்டு வருகிறார்கள். நம்மளோட போருக்கு வராங்களா? ஆமா மகாராஜா. நம்ம நாட்டு மக்களா? ஆமா. அவங்களுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? ஆமா, நீங்க பண்ண வேலை தானே. இப்ப என்ன பண்றது? ஏதாவது யோசனை சொல்லுங்க மந்திரி. அவங்களோடு எதிர்த்து சண்டை போடுறதுக்கு நம்ம கிட்ட ஆயுதங்கள் இல்ல. ஆயுதமும் இல்ல, படைகளும் இல்ல, எல்லாம் வேலையை விட்டு ஓடிட்டாங்க. இந்த லட்சணத்தில் அரசாட்சி பண்ணா படைபலன் எப்படி இருக்கும்? ஆமா, அதனால நம்ம தப்பிச்சோம் பிழைச்சோம்னு இடத்தை காலி பண்றது மரியாதை. மரியாதை. அவங்க கையில அகப்பட்டுட்டோம் அப்படின்னா நிலைமை வேற மாதிரி ஆயிரும். என்ன என்ன? பார்த்தான் அரக்கன். என்ன சொல்றா? என்னமா சொல்ற? அப்பா மந்திரிமார்களே, அப்பா நீ சொன்ன மாதிரி அவங்களோட சண்டை போடுறதுக்கு நம்மகிட்ட படைபலங்களும் இல்லை, ஆயுதங்களும் இல்லை. ஆமா, அதனால என்ன பண்ணலாம்? இப்பவே ஆண்டவன் பகவானை வேண்டி தவம் இருந்து பகவான் கிட்ட ஏகப்பட்ட வரத்தை வாங்கிட்டு வந்து சரி அந்த குடிவடைகளை ஒரு கை பாக்குறேன். இவங்களெல்லாம் ஒரு வழி பண்ணணும். அது வரைக்கும் சரி, இந்த அரசாட்சி பொறுப்பை எல்லாம் நீங்களே பாத்துக்கங்க. நாங்க பாத்துக்கிறோம். நான் இப்பவே ஆண்டவனை வேண்டி தவம் இருந்து பகவான் கிட்ட ஏகப்பட்ட வரத்தை வாங்கிட்டு வந்து சரி அந்த மக்களை ஒண்ணு பார்க்கலாம். குடிமக்களை ஒரு கை பாக்குறேன். பாப்போம். அரசாட்சி பொறுப்பை அமைச்சரிடத்திலே ஒப்படைத்தான். சரி, அரக்கனான வல்லரக்கன் என்னதாகி ஆண்டவரை வேண்டி தவம் இருக்க வேண்டும் என்று எங்கே புறப்பட்டு வருகிறார்? எங்க எப்படி அம்மா வருகின்றார்? கவி உடைதான் அணிந்தான், கழுத்தில் உத்திராட்சமிட்டான், மேனி எல்லாம் விபூதியை விராவியை போல் அணிந்தார், செம்பூரில் கட்டித்தனிட்டான், சிவமாலை கொடுத்திலிட்டார், தவக்கோலம் கொண்டல்லவோ அங்கே கொண்டல்லவோ. அந்த அரக்க மகாராஜன் காவி உடையணிந்தான், கழுத்திலே உத்திராட்ச மாலையை போட்டான். கழுத்துல முத்துராசு கொட்டையை தொங்க விட்டான். உத்திராட்சம் முத்துராசு முத்துராசலடி உத்திராட்சம்.
கழுத்துல உத்தராட்ச கொட்டை போட்டிருக்காங்க பாத்திருக்கியா? ஆமா, எனக்கு தெரியாத கரையேன்னு உருண்டையா இருக்குமே அதானே முத்துராட்ச கொட்டை. உத்தராட்சம்டி. உத்தராட்சமா? ஆமா. வேற மாத்திட்டாங்களா இப்போ? அந்த உத்தராட்சம் சாதாரணப்பட்டது கிடையாது. என்ன உத்தராட்சம் சாதாரணப்பட்டது இல்ல? உத்தராட்சத்துல பல விஷயம் இருக்குடி. உத்தராட்சத்துல என்ன பல விஷயம் இருக்கும்? அட அறிவெட்டவை உள்ள. என்ன? அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? அப்படி என்னதான் விஷயம் இருக்கு சொல்லுங்க. இப்போ முருகபெருமானுக்கு மாலை போட்டு ஆ, பக்தர்கள் பாத யாத்திரையா முருகனை தரிசிக்க போறாங்க. ஆமா, இப்ப எங்க பார்த்தாலும் கிளம்புறாங்கல்ல கூட்டமா. நம்ம பங்குனி உத்தரத்துக்கு போவாங்க, ஆமா, மாசி மகத்துக்கு போவாங்க, வைகாசி விசாலத்துக்கு போவாங்க, ஆவணி மூலத்துக்கு போவாங்க. ஆ, இப்படி முக்கியமான சிறப்பான விசேஷ நாட்களுக்கு ஆ, மக்கள் இப்போ பாத யாத்திரையா மாலை போட்டு ஆ. விரதத்தை கடைபிடிச்சு அம்மா போறாங்கல்ல, முருகனை தரிசனம் பண்ண போறாங்க. ஆமா, எங்க ஊர்லயும் போவாங்க. இப்போ முருகனுக்கு போடுற அந்த உத்திராட்ச மாலையில ஆ, எத்தனை முகம் இருக்கும் தெரியுமா? உத்தராட்சத்துல முகம் இருக்குமா? ஆமாடி. அப்படியா? ஆமா. அப்படி எத்தனை முகம் இருக்கும்? முருகனுக்கு போடுற அந்த உத்திராட்ச மாலையில ஆ, 6 முகம் இருக்கும். 6 முகம் இருக்குமா? அப்போ 6 முகம் இருந்தா அது 6 முகம் கொட்டையா? ஆறுமுகனுக்கு போடுற உத்திராட்சத்துல 6 முகம். ஆ, இந்த ஐயப்பனுக்கு மாலை போடுறாங்கல்ல கார்த்திகை பிறந்த உடனே, ஐயப்பனும் போடுவாங்கல்ல. ஹரிகர புத்திரனுக்கு, ஆமா. இந்த தர்மசாஸ்தாவுக்கு, ஆ, ஐயப்பனுக்கு போடுற உத்திராட்ச மாலையில எத்தனை முகம் இருக்கும் தெரியுமா? அது எத்தனை முகம் இருக்கும்? 5 முகம் இருக்கும். ஓ, அப்ப 5 முகம் இருந்தா அது ஐயப்பன் கொட்டை. ஐயப்பனுக்கு போடுற உத்திராட்சத்துல 5 முகம். ஓஹோ, ஆறுமுகனுக்கு போடுற உத்திராட்சத்துல 6 முகம். 6 முகம் இருக்கும். இப்ப எல்லாம் நிறைய உத்திராட்சத்தை போட்டுக்கிட்டு தான் அலையுதுங்க. ஆமா. அதெல்லாம் 1 முகம் 2 முகம் தான் போட முடியும். ஆ, ஆனா சரி. அந்த அரக்கன் ஆ, காவி உடையணிந்தான், ஆஹா, கழுத்திலே உத்திராட்ச மாலையை போட்டான். சரி. மேனியெல்லாம் விபூதியை மேதாவியைப் போல அணிந்து அணிந்து செம்பு கடுக்கமிட்டு சிவமாலை கழுத்திலிட்டு ஆமதாயி தவக்கோலம் கொண்டு என்னம்மா வனாந்தரங்கள் எல்லாம் கடந்து என்னம்மா எப்படி வருகின்றான்? எப்படி? ஏற்ற மாலை இறக்கு மாலை இறங்கு மலை, என் மதருள் வாழும் மலை இறங்கு மலை, இறங்கு மலை, ஏற்ற மாலை மதருமா வாழும் மலை, சாய்ந்த மலை சரிந்த மலை தவமுனிவர் வாழும் மலை ஆசியது வளர்ந்த மலை தேர் ஓடும் மலை ஊசியாது படர்ந்த மலை படர்ந்த மலை, உத்திராட்சம் காக்கும் மலை ஊதியது படர்ந்த மலை, படர்ந்த மலை. ஊதியாட்டம் காய்க்கும் மலை. இப்படி ஆ, வனாந்தரங்கள் எல்லாம் கடந்து கடந்து நடந்து அடர்ந்த வரங்கள் எல்லாம் கால்நடையாக நடந்து தாண்டி ஆளரமே இல்லாத ஆரண்ய கானகத்திற்கு வந்தார். ஆஹா ஆஹா. மனித செண்டாரமே இல்லாத மாயமாய் இருண்ட வனத்திற்கு வந்தார். நட்ட நடு காட்டுக்கு வந்து சேர்ந்தா அந்த அரக்கன். அந்த இமயகிரி பர்வதத்திற்கு வந்தவன் ஆ, ஆண்டவனை வேண்டி தவம் இருக்க வேண்டுமென்று என்னம்மா? அவ்வளவு பெரிய மலைக்காட்டை ஆ, தனி ஒரு மனுஷனாய் இருந்து சுத்தம் பண்ணிருக்கான். ஆ? ஒத்தையிலையா? ஆமா. ஒரு மனுஷன் அவ்வளவு பெரிய மலைக்காட்டு சுத்தம் பண்ணானா? ஆமாடி. இப்ப நம்ம வீட்டு வேலை பார்க்கறதுக்கே ஆள் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். காடு வெட்டி செடி ஒதுக்கி கட்டை வெட்டி தீ போட்டு அதுக்கு மேல காட்டை சுத்தம் பண்ணனா இப்ப ஜேசிபிய விட்டுருதோம். வெந்தகட்டை விடை சேர்த்து வேகாக்கட்டையை வேலியாக போட்டு ஆமா. அந்த அடவன கானகத்திலே வந்து ஆஹா. ஆண்டவர் வேண்டி தவம் இருக்க வேண்டும் என்று என்னம்மா? அந்த வல்லரக்கன் என்னதாயி? எப்படித்தான் இருக்கிறான்? எப்படி? ஆழ நீள குளிகை வைத்தே ஆயிரமுள கம்பம் நாட்டி அம்பத்தடி மேலையோ ஆமை நல்ல பலகை போட்டான். ஆமை நல்ல பலகையின் மேல் அழகு செப்பு குடத்த வைத்தான். செப்பு கூடம் மேலையோ செப்பு கூடம் மேலையோ செவ்வழனில் தேங்காய் வைத்தான்.
ஊசி நாட்டி ஆமாம்மா. ஊசி மேல் ஊசியா ஆ, எத்தனை ஊசி நாட்டுறான்? எத்தனை ஊசி நட்டுனா? 9 ஊசி நாட்டினான். வா, ஊசிக்கு மேல ஊசி, ஊசிக்கு மேல ஊசி, ஊசிக்கு மேல ஊசி, ஊசிக்கு மேல ஊசி, ஊசிக்கு மேல ஊசியா? 9 ஊசி நாட்டினான். சரி. 9 ஊசி நாட்டியவன் ஆ, ஊசி முனை மேல் காலை ஊன்றி ஓஹோ. உச்சாந்தலை கீழுமாக ஆ, கால் மேலும் தலை கீழுமாக இருந்து சரி. அந்த கரைக்கண்ட பகவானை காண வேண்டும் என்று ஆமாம்மா. 1000 முழ கம்பத்துல இருந்து சரி. எப்படித்தான் இருக்கிறான்? எப்படி தாயி தவம் இருந்தார்? ஊசி முனை மேலே காலை ஊன்றி காலை ஊன்றி அவன் உச்சாந்தலை கீழுமாக கீழுமாக காலை ஊன்றி கால் மேலும் தலைகளுமாய் கடிய தவம் செய்யுகிறான் தன் சீரத்தை மேல் நோக்கி கரங்களால் நமஸ்கரித்து அரோகராரணே என்று அரணே என்று அந்த அரண்மேலே தியானம் ஆனான் தியானம் ஆனான் அரணே என்று ஊசி முனை மேல் காலை ஒன்று ஆஹா. உச்சாந்தலை கீழுமாக ஆ, கால் மேலும் தலை கீழுமாக இருந்து ஆமா. கரைக்கண்ட பகவானுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டு ஆமதாயி. 1000 முழ கம்பத்துல இருந்து ஆஹா. தலைகீழ தவம் பண்றான். கீழ தொங்குறான், வவ்வால் மாதிரி தொங்கிட்டு இருக்கான். ஒரு காலு மேல ஆ, ஒரு காலு கீழே. அடடடடடட, பார்க்க நல்லா இருக்கும். அரகரா சிவசிவா அரகரா சிவசிவா என்று ஆமா. ஆண்டவன் சிவருமானுடைய நாமத்தையே சொல்லிக் கொண்டு ஆ, மூடிய கண்ணை விழிக்காமல் ஆஹா. சிவநாமத்தை சொல்லிக் கொண்டே தவம் இருக்கிறான். சபாஸ். ஒரு நாளா 2 நாளா எத்தனை நாளா தவம் இருந்தா? நாட்கள் வாரங்களாகின வாரங்கள், மாதங்களாகின மாதங்கள், வருடங்களாகின வருடங்கள், யுகங்களாகின அடே அப்பா. 12 ஆண்டுகளாக ஒக்கா மக்கா ஈராறு பன்னிரண்டு வருஷம். 12 வருஷம் இல்லடி, ஆ, 12 ஆண்டு 12 வருஷம். ஓ 12 years. அடாடாடாடா துன்பத்துக்கு பிறந்தவளே. காம்பவுண்ட்ல படிச்சிருக்கேன். எங்க விளாத்துறம் பஸ் ஸ்டாண்டு காம்பவுண்ட்லயா? கான்வென்ட்ல படிச்சு வந்திருக்கம்மா. மொக்கரைய பாரு. கான்வென்ட்ல அப்பப்போ படிச்ச இசைசில தான் வரும். அப்படியா? ஆமா. 12 வருஷமா ஆ, 1000 முழ கம்பத்துல இருந்து சரி. தலகீழ தவம் பண்றான். ஆ, 12 ஆண்டுகளாக தவம் இருக்கும் போது சரி. அந்த அரக்கனுடைய மேனி எல்லாம் என்னதாயி? எப்படி இருக்கிறது? எப்படி அம்மா இருந்தது? காற்றடித்து மணல் பரப்பி மணல் பரப்பி இந்த மணல் பரப்பி கரையாமுற்று மேல் படர மேல் படர காற்றடித்து மணல் பரப்பி மணல் பரப்பி மணல் பரப்பி கரையாமுற்று மேல் படர மேல் படர கரஞ்செடி சூரஞ்செடி கலந்து அங்கே முளைத்திருக்கு. அப்படி சொல்லு. கரஞ்செடி மேலேயோ கரையாமுற்று வளர்ந்திருக்கு. வளர்ந்திருக்கு. கரையாமுற்றை தின்பதற்கு தின்பதற்கு கருணாகம் அடைகாக்கு அடைகாக்கு தின்பதற்கு கொண்டையிலே சில பறவை கூடு கட்டி முட்டையிட ஆலன் நல்ல விழுறது போல் அசுரந்தலை நடைகள் விண்ண நாசியிலே முளைத்தவில்லை முளைத்தவில்லை நாற்காதம் கொடிவடர கொடிவடர பல்கள் எல்லாம் பாசி வச்சு தலைகள் எல்லாம் சடைகள் பின்னே
கொண்டையிலே சில பறவைகள் எல்லாம் இருந்து என்ன கூடு கட்டி முட்டையிட்டு அடைகார்த்து வாழ்ந்து வருகிறது. ஓ அசுரர் சடமுடியில குருவிகள்லாம் குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, சரி. அவன் கால் மாட்டிலே முளைத்த செடியானது பெரிய மரமாகி ஓஹோ அவன் தலைமாட்டிலே பூச்செறிகிறது. ஓ, அப்படியா? தலைமாட்டிலே முளைத்த செடியானது மரமாகி காய் காய்த்து அவன் கால் மாட்டிலே பழுத்துதிர்கிறது. பழமா சொத்து சொத்து சொத்துன்னு விழுந்துகிட்டு இருக்கு. 12 வருஷம்னா லேசாவா இருக்கும். அதானப்பா. 12 ஆண்டுகளாக அந்த அசுரன் தவத்திலும் அருந்தவம் செய்யறான். கட்டுமையா தவம் இருக்கான், கட்டுமையா தவம் இருக்கான். 12 ஆண்டுகளாக சரி. பக்தன் பாரதவம் செய்யும் போது என்ன ஆச்சு? அந்த சிவபெருமான் 12 வருஷமா அரக்கனுடைய தவநிலைக்கு வராம இருக்கிறார். ஏன்? என்ன அவன் பக்தியை பரிசோதிப்பதற்காக சோதனை பண்றாரு. இவன் உண்மையிலேயே தவம் இருக்கானா அல்லது தவம் இருக்க மாதிரி நடிக்கிறானா, இடவழியிலேயே போட்டுட்டு ஓடிடுவானா அப்படின்னு சோதனை பண்றாரு. என்ன சிவபெருமான் சோதிச்சு பாக்குறதுல முக்கியமான அல்ல, கூடுனவர் இல்லையா? அதனால அவன் பக்தியை பரிசோதிப்பதற்காக சரி 12 வருஷமா அவன் தவநிலைக்கு வராமல் இருக்கிறான். ஆமா. அந்த அரக்கனுடையமானது என்னதாயி எங்கே வருகிறது? எங்கேம்மா வந்தது? ஆண்டவன் ஒளிவிருக்கக்கூடிய ஆதி கைலாச மலையவே வந்து ஒரு ஆட்டு ஆட்டுது. கிடுகிடு 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 கிடுகிடுன்னு ஆட்டுது. அரை பேசி போட்டு ஆட்டிடுவோம் இருக்குடி. ஊற வச்சுட்டு வந்தா நேரம் அரைச்சிருக்கும், கிரைண்டர் ஓடுற மாதிரி. ஆனா ஆண்டவன் செய்த கைலாசத்திலே ஈசன் ஒளிவிருக்கக்கூடிய கைலாச மலையவே ஒரு ஆட்டு ஆட்டுது. என்னது ஆட்டுது? அரக்கனுடைய தவநிலை, தவத்தின் மகிமை கைலாச மலையவே வந்து அசைக்கு. ஆதி கைலாசத்திலே அனலாக கக்கி கொண்டிருக்கிறது. சரி, தீ சுவாலியா தகிக்குது. அங்கே கைலை மலையை அசைவதை யாரு பார்த்தா? பார்வதி அம்மா தான் பார்த்தாங்க. உமையவள் பார்வசி பார்த்தாள். என்னடா இது, ஒரு நாளும் இல்லாத திருநாளா கைலிமலை இப்படி அசைகிறது? ஒரு நாளும் நம்ம மலை அசைஞ்சது கிடையாது, எவன் பிடிச்சு ஆற்றான்னு தெரியலையே. கைலிமலை அசைய வேண்டுமானால் அதற்கு காரணம் தெரியவில்லையே. ஆமா என்று உமையவளான பார்வதி என்னம்மா ஆண்டவன் பகவானிடத்திற்கு ஓடோடி வந்தாள். பகவானே, சாட்சாதி கடவுளாகப்பட்ட சிவபெருமானே, பார்வதி ஒரு நாளும் இல்லாத திருநாளா இந்த கைலிமலை இப்படி அசைகிறதே சுவாமி? ஆமா ஆமா, ஆடிக்கிட்டு தான் இருக்கு, நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த கைலிமலை அசைவதற்கு எனக்கு காரணம் தெரியணும். பார்வதியே, சாமி வேற ஒண்ணு இல்லம்மா. என்ன சுவாமி? பூலோகத்திலே வாழ்ந்து வரக்கூடிய அந்த வல்லரக்கன் பாதாள லோகத்தை ஆண்டு வந்த அந்த அரக்கிக்கு மகனாக பிறந்தவன். சரி, என்னையே வேண்டி 12 வருஷமா கடுமையா தவம் பண்றான். அப்படியா? ஆமா. சரி, அந்த பக்தனுடைய தவத்தின்